சிறப்பு ஃபெமினைன் நிறுவனம் உலக சாதனை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள வேளாளர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் பெண்கள் தினத்தை முன்னிட்டு ஃபெமினைன் நிறுவனம் சார்பில் இயற்கையும் பெண்மையும் என்ற தலைப்பில் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக 7500 சதுர அடி பரப்பளவில் 150 கிலோ நவதானியங்களை பதியம் போட்டு செடிகளாக வளர்த்து பெண்களின் சாதனைகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை எடுத்துக் கூறும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இதில் பெண்ணின் பயணம், வலிமையின் பாதை, உலகை வெல்லும் திறன் பெண்ணே, நீ யாதுமானவள், உன் வெற்றி பயணத்திற்கு என்றும் ஃபெமினைன் உன்னுடன் போன்ற வாசகங்கள் செடிகளின் வடிவில் உருவாக்கப்பட்டு பார்வையாளர்களை கவர்ந்தன. இந்த நிகழ்ச்சியில் ஃபெமினைன் நிறுவனத்தின் பெருந்துறை ஸ்டாக்கிஸ்ட் கவிதாமணி மற்றும் அவரது கணவர் விஜய், ஈரோடு மாவட்ட மார்க்கெட்டிங் மேனேஜர் லோகேஷ், விஜயமங்கலம் டிஸ்ட்ரிபியூட்டர் சோனியா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சுமார் 1300 மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் வேளாளர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் விஸ்வநாதன், ஃபெமினைன் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் கோமதி, சேரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் MP பூங்குழலி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த உலக சாதனை முயற்சியை அங்கீகரித்து நோபல் உலக சாதனை புத்தகத்தின் இயக்குனர் முனைவர் ஹேமலதா ஃபெமினைன் நிறுவனர் டாக்டர் கோமதிக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை வழங்கினார். பெண்கள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த உலக சாதனை முயற்சி பெண்களின் சாதனைகளை போற்றுவதோடு பெண்கள் தங்களது உடல் மற்றும் மனநலனையும் கவனிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. நோபல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் இன்றைக்கி ஃபெமினைன் நிறுவனம் பெருந்துறை ஸ்டாக்கிஸ்ட் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு 7500 ஸ்கொயர் ஃபீட்டில் 150 கிலோ நவதானியத்தில் பெண்மைக்கு தாய்மைக்கு வேண்டிய ஒரு வார்த்தைகளை அதை விதையாக போட்டு இந்த பூமியில் பிளாஸ்டிக் இல்லாத, கெமிக்கல் இல்லாத, தாய்மையை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அந்த நவதானியத்தை அந்த மண்ணில் விதைக்கப்பட்டு 9 நாட்கள் அதற்கு பாதுகாப்பு பண்ணி நீர் ஊற்றி இன்றைக்கி அது அருமையாக தலைத்து வந்திருக்கிறது. அப்போது அதே போலத்தான் கருவறையும் அந்த கருமுட்டை தயாராகத்தான் இருக்கிறது. அது இயற்கையாகவே அந்த குழந்தை பேர் கிடைக்கும். ஃபெமினைன் நிறுவனம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்கின்ற வாசகத்தைத்தான் ஒவ்வொரு பெண்மைக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். செயற்கை கருத்தரிப்பு மையம் தேவையில்லை. நிலத்தில் விதையை போட்டால் எப்படி அது இயற்கையாக முளைக்கிறதோ அதுபோல் ஒவ்வொரு பெண்மையும் இயற்கையாக குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் என்றால் கெமிக்கல் பிளாஸ்டிக் இல்லாத நாப்கினை ஃபெமினைன் நிறுவனம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். விழிப்புணர்வு கொடுத்து கொண்டிருக்கிறோம். மார்ச் 8 மட்டும் மகளிர் தினமாக நாங்கள் கருதவில்லை. 365 நாட்களும் மகளிருக்கான கொண்டாட்ட தினமாக கருதுகிறோம். இருந்தாலும் இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த உலக சாதனையை செய்திருக்கிறோம். அந்த சாதனை செய்த கவிதாமணி குழுவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாதனையை கொடுத்த ஹேமலதா மேடம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.